என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 5 மணி. தீரனும் ரதிகாவும் தீரன் அம்மாவிடம் விடை பெற்று அவன் காரில் சென்னை புறப்பட்டு விட்டனர். ரதிகாவின் முகத்தில் ஒரு சோகம் தேங்கி கிடப்பதை தீரன் கண்டான். காரணம் அவனுக்கு தெரியும் தான். ஆனால் அவளது இந்த சோகம் தேவையற்றது என்று அவன் கருதுகிறான். ரதி, என்னாச்சு? திடீர்னு ஏன் முகத்துல ஒரு மாற்றம்? அவள் பதில் கூறவில்லை. ரதி, நீ தேவையில்லாம கஷ்டங்களை சுமந்துட்டு வேதனைப்படுற. இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரா? தெரியாதா உனக்கு? நாம தான் எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிறோம். நீ நினைச்சாய் உன்னுடைய இந்த வேதனையை ஒரு நொடியில இன்பமா மாத்த முடியும். நீங்க சொன்னது சரிதான். ஆனா மாத்த முடியாத சில விஷயங்களை நாம தாங்கிக்கதானே வேணும். இதற்கு மேல் அவளிடம் பேசி பலனில்லை என்று அவனுக்கு தெரியும். அமைதியாக காரை ஓட்டினான். அந்த அமைதி அவனுக்கு தூக்கத்தை வரவழைக்க ஒரு இனிய பாடலை ஓட விட்டவன் மிதமான வேகத்தில் காரை ஓட்டி செல்ல அவன் தூக்க கலக்கத்தில் தவிப்பதை ரதிகா கண்டாள். அவன் அருகில் நெருங்கி அமர்ந்த ரதிகா அவனை சுற்றி வளைத்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? மனோபலசர் மரணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது ஒன்னும் தப்பில்ல. ஆனா நான் அத சொல்ல தயங்கும் போது அதுல ஏதோ இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? அது அப்படியே விட்டுடலாமே. நீ சொன்ன மாதிரி அதுல ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது என்ன? அவர் ஒன்னும் ஏதோ ஒருத்தர் கிடையாது. எங்க அம்மா மேல உயிரையை வச்சிருந்த, எங்களை உயிரா நேசிச்ச எங்க அப்பா. அப்படி இருக்க அவருடைய மரணத்துல ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீங்க சொன்னது சரிதான். உங்க எல்லார் மேலையும் உயிரையே வச்சதாலதான் உயிரையே கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு நீங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதா? அதுதான் ஏன்னு கேக்குறேன். அதை தெரிஞ்சு காட்டி கண்டிப்பா என் மனசு ஆறாது. அவள் பேசவில்லை. அவனும் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. பயணத்தின் இடையில் மதிய உணவுக்காகவும் மாலை டீ சிற்றுண்டிக்காகவும் அவன் காரை நிறுத்தி சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்டுதான் தொடர்ந்து காரை ஓட்டினான். அப்படி சில மணி நேரங்கள் வெறுமனே கரைந்து போனது. தீரனின் கார் சென்னையை எட்டும் போது மாலை 6 மணி ஆகிவிட்டது. ரதி, நைட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீ ரெஸ்ட் எடு. நாளை காலையில இருந்து அந்த பையன் வேலைக்கு வந்துடுவான். இங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். வேலைக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. நானே வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். அந்த பையனை இனிமே வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, சமையல நீ பாத்துக்கோ. ஆனா மத்த வேலைகளை அந்த பையன் பாத்துக்கிட்டும். அவன் காலையில 6 மணிக்கு வர வேண்டாம். நீ ஆபீஸ் போகும்போது கீயை வெளியில வச்சுட்டு போ. அவன் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போட்டும். உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரிங்க. அவன் உடைகளை மாற்ற ஆரம்பித்தான். ரதிகா சிந்தனையோடு படுக்கையில் அமர, நீ ட்ரெஸ் மாத்தல என்று கேட்டான். மாத்தணும். அப்ப மாத்து. இல்ல, நீங்க மாத்திட்டு வெளியே போங்க, நான் பொறுமையா மாத்திக்கிறேன். வெளியே போறதா என்றவன் அவள் அருகில் வந்து அவளை வாரி எடுத்து தன் மார்போடு சேர்த்தான். நான் வேணா ட்ரெஸ்ஸ மாத்தி விடவா? குறும்பாக கேட்டவன் அவள் சுடிதார் துப்பட்டா மீது கை வைக்க அவன் கரத்தை பிடித்தவள், வேண்டா சாமி, நீங்க 2 சுடிதார கிழிச்சிட்டீங்க என்றாள். வாய்விட்டு சிரித்தவன், உன்னுடைய சுடிதாருக்கு எங்க கொக்கி இருக்கு, எங்க பட்டன் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக இப்படிதான் கிழிச்சிருவீங்களா? சுடிதார் தானே, கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு போது, வேற வாங்கி கொடுத்துட்றேனே. பெரிய IPS ஆபீசர், ஆனா பொறுமை கொஞ்சமும் இல்ல. இப்படிதான் உங்க வேலையிலயும் இருப்பீங்களா? அது வேற இது வேற. அங்க பொறுமைக்கு மட்டும்தான் வேலை, எங்க பொறுமைக்கு மட்டும்தான் வேலை இல்ல என்றவன் துப்பட்டாவை ஒரு இழு இழுக்க அது பின் செய்யப்பட்டிருந்ததால் சுடிதாரையும் கிழித்து கொண்டு அவன் கைக்கு வந்து விட்டது. அவள் முன்னழகு தெரியும் அளவு சுடிதார் கிழிந்து போக அவள் சட்டென்று திரும்பிக் கொண்டாள். அவள் உடலில் இருந்த மீதி உடைகள் அவனது ஆபீசத்துக்கு இரையாக அவள் இளமை அவனுக்கு விருந்தானது. மறுநாள் காலை தீரன் புறப்படும் போது 8 மணி ஆகிவிட்டது. நீ எப்படி ஆபீஸ் போற? பஸ் பிடிச்சு போயிடுவேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்ல. கத்துக்கிறியா? எதுக்கு? கார் ஓட்ட தான், வேற எதுக்கு? உனக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுக்கறேன். அதுக்கு அவசியம் இருக்கா? ஏன் அவசியம் இருக்காது? 2 மாசத்துல நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க காரை கொடுத்தா கூட அதை நான் என் கூட எடுத்துட்டு போக போறதில்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணணும்? அவளை கோபமாக பார்த்தவன், அப்பவும் எதையும் சொல்ல மாட்ட அப்படிதானே? அவள் பேசவில்லை. அவளை இன்னும் தன்னோடு சேர்த்தவன், நீ என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க தானே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. என்னோட பிடிவாதம் மட்டும்தான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியுதா? அவள் பதில் சொல்லவில்லை. அவளை மெல்ல விடுவித்தவன், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சாயந்தரம் சீக்கிரம் வந்தா உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கறேன். 2 மாசம் கழிச்சு நீ உங்க வீட்டுக்கு போனாலும் போகாட்டியும்
நீ கார் ஓட்ட கத்துக்க, உனக்காக வாங்குற கார் அது உனக்குதான் என்று கூறியவன் புறப்பட்டு விட்டான். சிறிது நேரத்தில் ரதிகாவும் அலுவலகம் புறப்பட்டாள். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. தீரன் ரதிகா காதல் நாளுக்கு நாள் வளர்ப்பிறையாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இருக்கும் 2 மாதத்தில் அவன் காதலை முழுமையாக அனுபவிக்க முடிவு செய்து விட்டாள் ரதிகா. அவள் அவன் மீது பாசத்தை வாரி பொழிய, அவனும் அவன் காதலை வாரி பொழிய நாட்கள் மிகவும் இனிமையானதாகவே கடந்து சென்றது. மாலை எப்படியும் நேரத்தை ஒதுக்கி அவளுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து விட்டான். புது காரும் வாங்கி கொடுத்தாகிவிட்டது. ஓட்டுநர் உரிமத்திற்கான நாளும் கிடைத்து விட்டது. ஆனால் அதற்குள் 2 மாதம் ஓடிவிடும். ஆனால் இப்போது ரதிகா அதை பற்றியெல்லாம் பயப்படுவதில்லை. அவள் முகத்தில் தவறியும் சோகமும் நிழலாடுவதில்லை. எஞ்சியிருக்கும் நாட்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக மாற்ற முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியானதாக அவள் மாற்றிக் கொண்டிருந்தாள். அவனை ஒரு குழந்தை போல் அவள் பார்த்து கொள்கிறாள். அவனும் அப்படித்தான் அவளை ஒரு பூ போன்று கரத்தில் வைத்து தாங்கிக் கொள்கிறான். இதற்கிடையில் தீரன் 2 நாள் விடுப்பு எடுத்துக் கொண்டான். ரதிகாவோடு கோவில்பட்டி வந்தவன் அம்மாவோடு 2 நாட்களை கழித்து விட்டு மஞ்சுளாவையும் பார்த்து விட்டுதான் சென்னை திரும்பினான். தீரன் ரதிகா மீது உயிரையே வைத்திருக்கிறான். ரதிகா மீது அவன் காட்டும் பாசத்தை கண்டு அவளை அடிக்கடி வந்து பார்த்து செல்லும் அவளது அப்பா அம்மா அனாமிகாவின் கண்ணை பட்டுவிட்டது. வீடு திரும்பும் முன் தீரன் ரதிகா இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து சுற்றி போட்டு விட்டுதான் செல்வார் அம்மா. ஒவ்வொரு நாளும் இரவு ரதிகாவை தன் மார்போடு கட்டி அணைத்து படுத்துக் கொள்ளும் போது இன்றாவது உண்மையை அவள் சொல்வாள் என்று தீரன் எதிர்பார்ப்பான். ஆனால் அவன் பாசத்தில் சொக்கி போய் அவன் மார்போடு ஒட்டி கொண்டு விழி மூடி உறங்கி விடுவாளை தவிர உண்மையை மட்டும் அவள் சொல்லவே இல்லை. தீரன் ரதிகா திருமணம் முடிந்து 2 மாதம் ஆக போகிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. இப்போது ரதிகாவிடம் சில மாற்றங்கள். தீரனிடம் அவள் அதிகம் நெருக்கம் காட்டுவதில்லை. எப்போதும் ஏதோ சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறாள். தீரனும் அதை கண்டு கொள்ளவில்லை. நாளையோடு தீரன் ரதிகாவுக்கு கொடுத்த 2 மாதம் முடிகிறது. இன்று தீரன் வேலைக்கு செல்லவில்லை. ரதிகா காலை எழும்போது அவளை எழவிடாமல் தன் மார்புக்குள் சிறை வைத்துக் கொண்டான். என்னாச்சு, இன்னைக்கு டியூட்டிக்கு போகலையா? இல்லை என்று தலையசைக்கும் போது அவன் முகத்தில் கூட ஏதோ ஒரு வேதனை. ஏன் போக பிடிக்கல? எனக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம், என் கூட வேறு வேலைக்கார பையனை இன்னைக்கு வர வேண்டான்னு நேற்றுக்கே போன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க நீ என் கூட தான் இருக்க போற. நாளைக்கு பிரிய போறோம்ல. அவன் எதுவும் பேசவில்லை. அவன் விழிகளில் கோபம் மட்டும் அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது. அவளும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டாள். நாள் முழுவதும் இருவரும் ஒரு நிமிடம் கூட பிரியாமல் ஒன்றாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. அவன் ஏதும் பேச மாட்டானா என்று ரதிகா விழிகள் ஏக்கத்தோடு அவனை பார்க்க, அவனும் ஒருவித எதிர்பார்ப்போடு அவளை பார்த்தான். நேரம்தான் கடந்து சென்றதே தவிர இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இரவாகிவிட்டது. இருவருக்கும் உறக்கம் வரவே இல்லை. பிணைந்து கிடந்தவர்களின் பிணைப்பு நேரமாக ஆக காற்றுக்கு கூட வழிவிடாமல் இறுகி போனது. எப்போதோ உறங்கி போனவர்கள் காலை எழும்போது 8 மணி ஆகிவிட்டது. அவளை அப்போதும் கட்டி அணைத்து படுத்திருக்கிறான் தீரன். கண் விழித்தாலும் அவனிடமிருந்து விலகிச் செல்ல அவளுக்கும் மனமில்லை. அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவளும் படுத்துக் கொள்ள, ரதி, நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா என்று கேட்டான். என்ன, உங்க கூடவே இருந்துடவா? இது என்ன கேள்வி? நீ என் கூடவே இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். என் கூடவே இருந்துடு. அவள் மகிழ்ச்சியோடு அவன் முகத்தை பார்க்க, ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடு, அது மட்டும் போதும். அவள் விழிகள் கசிந்ததை தவிர உதடுகள் அசைய மறுத்தது. அப்படியே 1/2 மணி நேரம் ஓடிவிட்டது. ரதி, நான் நேற்றுக்கு 1 நாள் மட்டும்தான் லீவு போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போயாகணும். டைம் ஆகுது. நீ ஆபீஸ் போகல? ஆபீஸுக்கா இல்ல எங்க வீட்டுக்கா? அவள் குரல் தடுமாறியது. நீ உண்மையை சொன்னா ஆபீஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்துடலாம். இல்லனா நீ தொடர்ந்து ஆபீஸ் போலாம். எங்க ஆபீஸ பாத்துக்கலாம். அதுக்கான ஊதியம் கண்டிப்பா உனக்கு உண்டு. நாம் ஒன்னா இருக்க முடியாது, அவ்வளவுதான். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அவள் என்ன முடிவை எடுக்க போகிறாள்? அவளை ஆவலாய் அவன் விழிகள் பார்த்தது. ஓகே என்று கூறியவள் அவனிடமிருந்து விலகி எழுந்து கொண்டாள். அவள் கரத்தை பிடித்தவன், நீ என்ன முடிவெடுத்திருக்க? உங்க கூட வாழ ஆசைப்படும் போதும் பிரிஞ்சிட முடிவு பண்ணிட்டேன். அவள் கரத்தை விடுவித்தவன், உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன? அடுத்த மாசம் 28ஆம் தேதி வெளிநாடு போயிருக்கிற டாக்டர் ஈஸ்வர் திரும்பி வந்துடுவாரு. டாக்டர் ஈஸ்வரா? ஆமா.
அவர் ஒரு மனநல மருத்துவர். அப்பா அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அது ஏன்னு அவரு வந்தாதான் தெரியும். அவருடைய போன் நம்பரை அவருடைய ஹாஸ்பிட்டல்ல கேட்டேன். ஆனா அவருடைய பிரைவேட் நம்பர் தான் அவர்கிட்ட இப்ப இருக்கு. அதனால நம்பரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்ப இடையில கோவில்பட்டி போயிருந்தோம்ல, அப்ப திரும்பவும் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சேன். அப்பதான் அடுத்த மாசம் 28ஆம் தேதி அவர் திருப்பி வர்றதா ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. ரதிகா பதில் ஒன்றும் கூறவில்லை. அவர் வந்துட்டா அப்பாவை பத்தின பாதி ரகசியம் வெளியே வந்துடும்னு நான் உறுதியா நம்புறேன். மீதிய நீ சொல்லாட்டி கூட நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவேன். எப்படியும் உண்மை வெளியே வரதான் போகுது. வெளியில வர்ற உண்மை கொஞ்சம் சீக்கிரமாவே ஊவாயால வெளியே வரட்டுமே. இதுக்கு மேலேயும் நாம 2 பேரும் பிரியணுமா? நீயே யோசிச்சு ஒரு முடிவெடு. சிரித்தவள், நீங்க ரொம்ப புத்திசாலிதான். ஐபிஎஸ் ஆச்சே, ஒருத்தர் வாயில இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு நீங்க ரொம்ப நல்லாவே கத்து வச்சிருக்கீங்க. ஆனா சாரி, நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல போறதில்ல. நானும் அந்த உண்மைகளை சொல்லாத வரைக்கும் அது ஒரு நாளும் வெளியே வரப்போறது இல்ல. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த உண்மைகள் உங்க அப்பாவோட அடங்கி போச்சு. நானும் அந்த ரகசியத்தை என் மனசுக்குள்ளேயே சமாதி ஆக்கிட்டேன். இனிமே ஒரு நாளும் அது உயிர் பெற்று வெளியே வரவே வராது. இதுக்கு மேலேயும் நாம பிரியணுமான்னு நீங்க தான் யோசிக்கணும். சிரித்தவன், 2 பேருமே இப்படி பிடிவாதம் பிடிச்சா பிரிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துடு. நீ ஆபீஸ் கிளம்பு. சாயந்தரம் நான் உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ் வரேன். அப்பவும் உன்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா ஒரு குட் பைல எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எந்த மாற்றமும் இல்லையா? இல்ல. சரி, உங்க விருப்பம் அதுனா எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல ரதிகா, அது உன் விருப்பம். அது எப்படிங்க ஏன் விருப்பம்னு சொல்லுவீங்க? நீங்க தான் நான் போகணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர நான் இல்ல. உண்மையை சொல்லிட்டா நீ என் கூட இருக்கலான்னு உனக்கும் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கலையே, அதையே நீ மறந்து போற. பேசி 2 பேரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம். சமாதானமா சந்தோஷமா பிரிஞ்சு போயிடலாம். அது எப்படி சமாதானமா சந்தோஷமா பிரிஞ்சு போறது? நீ பிரிஞ்சு போறதா இருந்தா அதுல எனக்கு எந்த சமாதானமும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. எனக்கும் அப்படிதாங்க என்று கூறியவள் அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டாள். உடைத்தவளை எடுத்துக்கொண்டு அவள் குளியல் அறையை நோக்கி செல்ல அவள் பின்னாலேயே வந்தவன் அவளை இழுத்து அணைத்தான். இப்பவும் உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா என் முடிவுலயும் எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். நீ இறங்கி வர மறுக்கும் போது நான் மட்டும் இறங்கி வரணும்னு நீ எதிர்பார்க்கறது தப்பில்லையா? கண்டிப்பா நீங்களும் இறங்கி வர வேண்டாம், நானும் இறங்கி வரல. ஓகே, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. நீ குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. குறும்பாக கூறியவன் அவளை தூக்கி கொண்டு குளியலறைக்குள் சென்றான். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.